இயேசு சபையின் சுவாச காற்றே, தேசம் போற்றும் தியாக ஊற்றே, இஞ்ஞாசியார் இஞ்ஞாசியார். செய்கின்ற செயல்கள் யாவும் கடவுளுக்காக என்று சொன்னவரின் விழா, புதையலாக இயேசுவை கரம் பிடித்தவரின் விழா. இன்று தாயாம் திரு அவை மாபெரும் தூயவரான லோயோலா இன்னாசியாரை மகிழ்வுடன் கொண்டாடுகின்ற இந்த நல்ல வேளையிலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கை என்பது கடினமானது. ஏன் என்று சொல்கிறேன் என்றால், நாம் அனைவரும் பலவீனமானவர்கள்தான். திடீரென்று சோதனைகள் நம்மை தாக்கும். அதனால் வாழ்க்கை கடினமாக இருக்கும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை கடினமானதுதான். பாதி நேரங்களில் நாம் தோல்வியை சந்திக்கிறது நம்முடைய பலவீனத்தால் தான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம் இறைவன் நம்மை புரிந்து கொள்கின்றார். நாம் அவரை போல வாழ்ந்தால்தான் அவருடைய அருளை நாம் பெறுவோம் என்பதல்ல, மாறாக அவரை போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு முயற்சி எடுத்தாலே நாம் இறைவனின் கொடைகளை நிறைவாக பெறுவோம். ஆம், இன்று நாம் கொண்டாடும் தூய இன்னாசியார் புதிய பாதையில் தன்னையே உருவாக்குகின்றார். தன்னை முழுவதும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். தூய இன்னாசியார் தன் குழந்தை பருவத்திலும் இளமை பருவத்திலும் தாறுமாறாக தன் வாழ்வை வாழ்ந்தவர். ஆனால் தூய்மையான வாழ்வை வாழ திருவிழம் கொண்டவராக திகழ்ந்தார் என்பதை பார்க்கின்றோம். வாழ்வில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் இறைவனுக்காக எதையும் இழக்க முன் வருகின்றார். இது இறைவன் மீது தூய இன்னாசியார் வைத்த பேரன்பை காட்டுகின்றது என்றும் சொல்லலாம். இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொல்கின்றது. கடவுள் சொல்கின்றார், நீ என்னிடம் திரும்பி வந்தால் நான் உன்னைய நிலைக்கு கொண்டு வருவேன். இந்த வார்த்தைகளை பற்றி சிந்தித்தால் கடவுள் பழைய தவறுகளை சீக்கிரமாக மறந்து விடுபவர். அவர் எதிர்பார்ப்பது நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான். இந்த வார்த்தைகள் கடவுள் இறைவாக்கினர் எரேமியாவுக்கு சொன்ன வார்த்தைகளாக இருந்தாலும் இன்றைய நாளில் இந்த வார்த்தைகள் புனித இன்னாசியாரின் வாழ்வு மாற்றம் பெற்ற துணிவு மிக்க வார்த்தையாக நாம் எடுத்துக் கொள்ளலாம். உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார். தீயோரின் கையினின்று நான் உன்னை காப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன் என்கின்ற வார்த்தைகள் புனித இன்னாசியார் வாழ்வை மாற்ற உதவி புரிந்த வார்த்தைகளாக நான் பார்க்கின்றேன். ஏன் என்று சொல்கிறேன் என்றால், குடும்ப பின்னணியை எடுத்துக் கொண்டோம் என்றால் 13 குழந்தைகளின் கடைசி குழந்தையாக பிறந்தவர் தூய இனிகோ. சிறு வயதில் இனிகோவின் தந்தை ஒழுக்கக்கேடாக வாழ்ந்தவர். குழந்தை பருவத்தில் தாயின் இழப்பு இவை அனைத்தும் அவருக்கு துன்பத்தை கொடுத்தது. இதனால் அவர் வாழ்வு தாறுமாறாக போகின்றது. ஒரு இளைஞனாக ஆடை அலங்காரம் செய்து கொள்வதிலும், பொழுதுபோக்கில் நாட்டம் கொள்வதிலும், நடனத்தில் ஆர்வம் கொண்டவராகவும், போர்த்திறமை கொண்டவராகவும், வாழ்வீச்சில் வல்லவராகவும் திகழ்ந்ததால் அவரின் வாழ்வு ஒரு கடிவாளம் இல்லாத குதிரையாக நகர்ந்தது. உலக சிந்தனைகளாக இருந்தது. அப்படி இருக்கும் போது பிரான்ஸ் நாடுகளிடையே நடந்த போரில் போர் வீரனாக துணிச்சலை காட்டுகின்றார். ஆனால் தோட்டாக்கள் அவரது காலை பதம் பார்க்கின்றன. உடனே மருத்துவமனையில் சேர்க்கப்படுகின்றார். அறுவை சிகிச்சை அவருக்கு நடந்தது. அறுவை சிகிச்சையில் தவறு நடந்த காரணத்தால் காலை கோணலாக்கி பொருத்தினர். காலை சரி செய்ய வேண்டுமெனில் மயக்க மருந்து இல்லாமல் பொருத்தப்பட்ட காலை சரியான இடத்திற்கு நகர்த்த வேண்டும். ஏறக்குறைய காலை உடைப்பதற்கு சமம். அதிக வேதனை தரும். நோயாளி ஒத்துழைத்தால் தான் இது சாத்தியமாக முடியும். தைரியத்துடன் மாற்று சிகிச்சைக்கு தன்னையே தயார்படுத்தினார்.
ஆனால் மறுபடியும் அறுவை சிகிச்சையில் தவறு நடக்கின்றது. இதன் விளைவாக ஒரு கால் குட்டையாகவும் மறு கால் நெட்டையாகவும் மாறியிருந்தது. அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் நொண்டிக் கொண்டே இருந்தார். கோணலாகி போன கால்கள் சரியான பாதையில் நடக்க ஆரம்பித்தன. தோட்டாக்கள் தந்த வேதனை அவரை சாதனையாளனாக மாற்ற வைத்தது. போர் வீரனாக இருந்தவர் கிறிஸ்துவில் போர் வீரனாக மாறுகின்றார். இறைவன் மீது கொண்ட பற்று பல மைல்களை தாண்ட செய்தது. கிறிஸ்து உங்களில் உருவாகும் வரை நான் பேறுகால வேதனைப்படுகிறேன் என்கிற பவுல் அடியாரின் முழக்கத்திற்கு ஏற்ப கிறிஸ்து அவரில் சங்கமிக்க பேறுகால வேதனைக்கு நிகரான வேதனையை தோட்டாக்கள் வழியாக அனுபவிக்க வேண்டியிருந்தது. புதையலான இயேசுவை அடைய உலக ஆசைகளை துறக்க வேண்டியிருந்தது. மருத்துவமனையில் இருக்கும் போது புத்தகங்கள் வாசிப்பதில் ஆர்வம் செலுத்தினார். ஆனால் அவர் எதிர்பார்க்கின்ற நூல்கள் வழங்கப்படவில்லை. புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய நூல்கள் வழங்கப்பட்டன. வேறு வழியின்றி வாசிக்க ஆரம்பித்தார். இந்த வாசிப்பு அவரை புரட்டி போட்டது. எவ்வாறு இறைவாக்கின எரேமியாவின் கேள்விகள் அவருடைய வாழ்வை புரட்டி போட்டதோ அதே போல புனித இன்னாசியாரின் கேள்விகள் அவர் வாழ்விற்கு ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இறைவனுக்கு பணிபுரிய வேண்டுமா அல்லது அரசனுக்கு பணிபுரிய வேண்டுமா? இறைவன் தோட்டத்தில் பணியாளனாக வேண்டுமா அல்லது அரசரின் போர்க்களத்தில் போர் வீரனாக வேண்டுமா? மனிதர்களை சாகடிக்க வேண்டுமா அல்லது ஆன்மாக்களை மீட்க வேண்டுமா என்ற கேள்விகளுக்கு விடை இறைவனில் சரணடைவது என்று தீர்மானித்து கிறிஸ்துவில் போர் வீரனாக மாறுகின்றார். இறைவனில் இருக்கும் போது எத்தகைய துன்பங்களையும் தாங்கலாம் என்று உறுதியாக நம்பினார். அந்த நம்பிக்கை புனித இன்னாசியார் இயேசு சபை தொடங்க காரணமாக அமைந்தது. இனி நற்செய்தியிலே வரும் புதையல் மற்றும் முத்து இந்த இரண்டு ஓமையின் விடிவெள்ளி புனித இன்னாசியார். வணிகரின் கண்ணில் அகப்பட்ட முத்தை போன்றவர் புனித இன்னாசியார். பிரிவினைவாதிகளின் ஆதிக்கம் வளர்ந்த காலத்தில் இறைவனின் தூதுவராக தூய சவேரியார் போன்ற தோழர்களை இணைத்து திரு அவையின் மரபையும் மாண்பையும் அறநெறியையும் காத்திட இயேசு சபை என்ற ஒன்றை உருவாக்கினார். அவர் வழித்தோன்றல்தான் இன்று இறைவாக்கினராக திகழும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ். அனைத்தும் இறைவனின் அதிமிக மகிமைக்கு என்ற உயரிய கோட்பாட்டில் நம் வாழ்ந்திட கற்றுக் கொடுக்கும் புனித இன்னாசியாரின் வழிகளை பின்பற்றி நம் வாழ்வில் சிறந்தவர்களாக வாழ இன்றைய நாளிலே முயற்சிப்போம்.